அந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். என் மகள் இன்னைக்கு உயிரோட இல்ல. அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்துல அவளுக்கு கிடைக்கல. அவ இந்த சமூகத்தையே வெறுத்து தான் அவ இந்த முடிவுக்கு வந்தா. கிளாஸ்ல வச்சு அவளை எல்லாரும் முன்னைக்கு எழுப்பாட்டி அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதால தான் அவ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானா. குழந்தையோட விஷயத்துல அம்மா அப்பா எவ்வளவுதான் ஒரு பிள்ளைக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் வெளியில இருந்து ஒருத்தர் இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். யாரோ என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு பிள்ளை ஒரு விஷயத்த இந்த மாதிரி ஒரு நடந்த விஷயத்த அது வெளியில சொல்லுதுன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தெரியுமா, அது ஒரு எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா அது சொல்றது. ஏன்னா அது குழந்தைங்களுக்கு தெரியல, அது சொல்ற விதம் கூட தெரியல, அவங்களுக்கு தெரியாது அதோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும்னு. சம்டைம்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட அது சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும், என்ன மாதிரியான விளைவுகள் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க பயந்துருவாங்க, அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை ஆகிருமோ, அது பண்ணவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்களோ, எனக்கு ஏதாவது என்கிட்ட ஏதாவது கேள்வி, இதுல நான் தான் குத்தமா, என்கிட்டதான் ஏதோ பிரச்சனை இருக்குதா, என்கிட்ட இருக்கிற ஏதோ பிரச்சனைனாலதான் இது எனக்கு நடந்ததா, எல்லாருக்கும் நடக்குது இல்லையே எனக்கு மட்டும் தான் நடந்துச்சான்ற மாதிரி அவங்க கிட்ட 1008 கேள்வி அவங்க கிட்ட அவங்களே கேட்டுப்பாங்க. இதை இன்னொருத்தர் அவங்களை கொஞ்சம் லிசன் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேரண்ட் கிட்ட இந்த மாதிரி சொன்னா, இன்கேஸ் இது நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய சொசைட்டில இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், நாங்க இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரு பேரண்டா என்ன பண்ணணும்னா அதுக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. எந்த ரியாக்ஷனும் பெருசா கொடுக்காம ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்றதை கேட்டுட்டு அவக்கு புரிய வைங்க. இது உன்னோட பிரச்சனைனால இது நடக்கல, சொசைட்டில இப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு, பட் இது சாதாரணமான உனக்கு நடந்ததுன்னு கீழே அது ரொம்ப தாழ்த்தி அது இது பண்ணவும் தேவையில்லை, அது நார்மலான விஷயம்ன்றதையும் கொடுக்க தேவையில்லை. ஆனா அவங்களோட வலியை ரொம்ப சாதாரணப்படுத்தி பேசவும் வேணாம். ஆனா அதுக்கான ஆக்ஷனை நான் எடுக்கிறேன், நான் அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன்ற ஒரு ஹெல்த்தியான ஆக்ஷனை நீங்க எடுக்கிறதுக்கும் நீங்க கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வரணும். அப்பதான் அவங்களுக்காக தனியா நான் மட்டும்தான் எனக்கு ஃபைட் பண்றேன்ற ஒரு தாட் கொஞ்சம் குறையும். எனக்காக இருக்காங்க யாரோ, என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இது என்ன குத்தம் இல்லைன்றது சொல்றாங்கன்றது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது நிறைய பேரண்ட்ஸும் பண்றது இல்லை. சம்டைம்ஸ் இது நடந்த உடனே பேரண்ட்ஸ் அதை மறைச்சிடுறாங்க. பேரண்ட்ஸ் அதை ரொம்ப மறைச்சிடுறாங்க, ரொம்ப ஓவர்ஷீல்ட் பண்ணி அதை யாருக்குமே சொல்லக்கூடாது, இது என்ன பிள்ளைக்கு சரியில்லை அப்படின்னு மறைச்சிடுறாங்க. இல்ல அது சொசைட்டிக்கு சொல்லணும்னு இல்லை, அவசியப்பட்ட இடத்துக்கு அதை சொல்லி அதை ரிப்போர்ட் பண்ண தானே இங்க வேணும். அது பண்ண மாட்டேங்கிறாங்க சில பேரண்ட்ஸ், அப்படியே மறைச்சிக்கிறாங்க. அப்ப பிள்ளைக்கு தோணும் இதுக்கு எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கிறது இல்லையான்னு. நான் இந்த பர்டிகுலர் கேஸை பத்தி பேசல, இந்த அம்மா அப்பாவை பத்தி நான் பேசல, நான் அவங்கள பத்தி பேசல, பட் நான் ஜென்ரலா பேசுறேன். நிறைய இடங்கள் அது நடக்குது. அது தவிர்த்தா சில நேரத்துக்கு ரொம்ப வயலண்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப வயலண்டா ஹேண்டில் பண்ண போயிட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு பிளேம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். மற்றது இப்போ இந்த சொசைட்டி ஒரு பெரிய ஃபேக்ட் தான். இந்த சொசைட்டி எனக்கு தெரியல இந்த கண்ட்ரீஸ்க்கு ஏன் தான் இந்த அவேர்னஸ் இன்னும் வரலன்றது, இந்த புரிதல் இன்னும் எங்க நாட்டுகளுக்கு இந்த புரிதல் இன்னும் ஏன் தான் இல்லைன்றது எனக்கு உண்மைக்குமே அதை பத்தி ஐடியா இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே விக்டிமா ஏன் பிளேம் பண்றாங்கன்றதுதான் அதுதானே நடந்துகிட்டு இருக்குதுங்க. எப்பயுமே அதுதானே நடந்துகிட்டு இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களை தானே இங்க திட்டுறாங்க, அது தப்பு பண்ணினவங்களுக்கு எதுவுமே இல்லையே. சோ இது நம்ம கொஞ்சம் இதை பத்தி யோசிக்க வேண்டியதுதான். பிள்ளைங்களை பத்திரம் படுத்தணும், அது உண்மை, அது நம்ம எல்லாரும் பண்றோம், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு இன்கேஸ் இதுல ஏதாவது நடந்தா அதுக்கு கம்ப்ளீட் பிளேம் பேரண்ட்ஸ் சரியா பார்த்துக்கல அதனாலதான் நடந்துச்சுன்னு சொல்ல இயலாது. ஏன்னா அவங்கள நம்பி அனுப்புற ஒரு ஸ்கூல்லே இது நடக்குதுன்னா அதுக்கு மேல வேற எங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. அதனால அது நடந்துருச்சுன்னா அதுக்கான ஒரு பொறுமையோட அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். அதோடயே அந்த குழந்தைக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்றதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி சொசைட்டி இந்த விஷயத்துல நான் பேரண்ட்ஸ் இந்த பேரண்ட்ஸுக்காக நான் இந்த பேரண்ட்ஸ் பண்ணது எதுவும் தப்புன்றதுக்காக நான் இதை சொல்ல வரல. ஆனா இது இன்கேஸ் இது ஃபியூச்சர்ல யாருக்காச்சும் நடந்தா இந்த பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நான் சொல்றேன். ஒண்ணு அந்த குழந்தைக்கு ஒன்று ஃபீல் ஆக விடணும், எனக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க, இந்த பிரச்சனைக்காக ஆக்ஷன் எடுத்தாங்க, என்ன மதிச்சாங்க அப்படின்றது. அது ஓவர் ஹைப் பண்ணக்கூடாது. ஆனா அது அவங்களுக்கு சேஃபா ஃபீல் ஆகணும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்துக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கேட்கணும், அவங்க சொல்றத நல்லா கேட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள நல்லா லிசன் பண்ணணும். அதுதான் நம்பர் 1. அதுதான் முதலாவது விஷயம். இது இப்போ நான் இப்படி சொன்னேன்றதுக்காக இந்த சொசைட்டி மொத்தமும் மாற போறது இல்லைங்க. இந்த வீடியோவை கேட்கிற யாராச்சும் 2 பேர் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இது நடந்தா நாங்க இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணணும், இது மாதிரி நடந்தா, இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு நடந்தா நம்ம இப்படிதான் இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. அது இன்னும் 2 பேரை கொஞ்சம் மாத்தும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நம்ம இதை பத்தி பேசி வீடியோஸ் போடுற எல்லா சகோதர சகோதரிகளும் அதுதான் நம்புறேன், அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, சொசைட்டில நடந்துகிட்டு தான் இருக்குது. அது வெளியில சொல்லாம அப்படியே மறைஞ்ச ஒரு கதையாவே அது இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்த அந்த ஒரு பிள்ளையோட வாழ்க்கை இல்லாம போனாதான் அது வெளியில வருது. அதனால இது நடக்குதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அதுல பெரிய விஷயம் என்னன்னா, அந்த விக்டிமை திட்டக்கூடாது. இந்த பாதிக்கப்பட்டவங்களை விரலை நீட்டி காட்டி நம்ம அவங்கள ரொம்ப மொலஸ்டேட் பண்றது, ஹர்ட் பண்றது, அதுவும் ஒரு விதமான வன்கொடுமை தானேங்க. அது பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க புரிஞ்சுக்கணும். இந்த மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். உடம்ப பாக்குறோம், எல்லாம் செய்யறோம், எல்லாத்தையும் பல்லு வலி வந்தா டென்டலுக்கு போறோம், எல்லாம் செய்யறோம். இந்த மனசை பத்தி ஏங்க நினைக்க மாட்டேங்கிறோம்? இந்த சொசைட்டி மனசை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நம்ம அதுல இறங்கி கொஞ்சம் யோசிக்கணும். குழந்தைங்க மனசுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் தெரியாது இந்த விஷயங்கள் எல்லாம். அவங்க இன்னும் குவெஸ்சன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் என்னன்றது. அதுதான்